ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே ராசிநாதனாக சனி பகவான் இருக்கிறார். அந்த ராசிநாதன் 12 குடைவன் 2 மாபெருமாக 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார்கள். ராசிநாதன் வக்கரம் பெற்று 2ஆம் இடத்துல இருந்தார், வக்கரம் பெறுகிறார். ஓகே, சந்தோஷம். இப்போ என்ன ஆகும் என்றால், 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது பண வரவு என்பது தடைபடுகிறது. பணவரவு நான் நிறைய ஸ்கோப் வச்சுருந்தேன் சார், பணத்துக்காக நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் போகிற இடத்துலலாம் எனக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று நிற்கிது, எனக்கு முன்னாடி நிற்கிது. அந்த பணம் எனக்கு கிடைக்காதபடிக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்குது. கஷ்டப்பட்டு தேத்தி கொண்டு நான் கடனை வாங்க வச்சுருந்தேன் சார். ஒரே வாரத்தை என்ன குழப்பிட்டு போயிட்டானுங்கன்னா, அண்ணே நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே, இவருக்கு நம்ம இது பண்ணுமா கடன் தரணுமான்னு யோசிச்சு பாருங்கள். அவருக்கு முன்ன மாதிரி தொழில் இல்லைன்னு பேசிக்கிறாங்க, எதையாவது ஒன்று சொல்லி குழப்பிட்டு போயிடறாங்க. நமக்கு கடன் தர்றவங்களையும் குழப்பிட்டு போயிடுறாங்க, நமக்கு பணம் வராமல் போயிடுது. ராசிநாதன் 2 குடையவன் 2 பேருமா சேர்ந்து வக்கரம் பெற்றிருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலே இம்சை. நண்பர்களே, நிறைய பேர் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, 2லே சனி அப்படிம்போம். அவனுக்கு பேச தெரியாது சார், அவனுக்கு 2ல் சனிம்போம். அவனுக்கு பேச தெரியாது, 2ல் சனி. 2ல் சனினா என்னென்னா பேச தெரியாதுன்னு அர்த்தம். அப்புறம் 2ஆம் இடத்து சனி வக்கரம் பெற்ற சனியாக இருந்தால் எப்படி இருப்பாருன்னு வச்சு பாருங்கள். ஏற்கனவே பேச தெரியாது, இதில் வக்கரம் பெற்ற சனினா என்ன ஆகும்னா, இன்னும் மோசமான விளைவுகளை அந்த சனி பகவான் உண்டாக்குவார். எதையாவது ஒன்று பேசி எதையாவது ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடுவார். அதான் நடக்கும். இந்த 2ஆம் இடத்திலே 2 கூடைய சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குகிறார். அடுத்ததாக இந்த சனி பகவான் செய்கின்ற பணிகள் என்ன? சனி என்ன பண்ணுறார்? 2ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது. அப்போது படிப்பு, தனவரவு, வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகிறது. சார், நான் பணத்தை கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது சார், அவன்கிட்ட கொடுத்தே 10 மாதம் ஆச்சு, ஆனால் இன்னும் வரவே இல்லை. என்ன காரணம்னு தெரில, என்ன ரீசன்னு தெரில, எனக்கு கடனே வர மாட்டேங்குது. இதெல்லாம் சரியாகும். காரணம் சனி பகவானுடைய என்ன பார்வை? சனி பகவானுடைய உங்களுடைய 2ஆம் இடத்துலேருந்து 2, 3, 4 பார்க்கிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துலேருந்து ப்ரமோஷனை பார்க்கிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. 8ஆம் இடம் என்பது என்ன? ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது அசட்ஸு. 8ஆம் இடம் என்பது சொத்து. 8ஆம் இடம் என்பது வழக்கு. எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கை சரி பண்ணுறது இந்த 8ஆம் இடம் தான். அதெல்லாம் சரி பண்ணுறார். ஸோ இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பணவரவு என்பது ஏற்படுகிறது. ஸோ இத்தனை நன்மைகளை இந்த சனி பகவான் செய்கிறார். தனுசு ராசிக்காரர்கள் தொடர்ந்து உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆக போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது வறுமை ஒழிகிறது. வறுமை ஓடினுன்னா என்ன செய்யணும்? வறுமை ஓடினுன்னா நல்லா வேலை செய்யணும். வறுமை ஓடினுன்னா என்ன செய்யணும்? வறுமை ஓடினுன்னா நீங்கள் தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும். இதான் வறுமை ஒழிக்கிறதுக்கான வழி. 8ஐ சனி பார்க்கிறார். பார்ப்பதால் நீங்கள் நிறைய பலன்களை அடைகிறீர்கள். 8ஆம் இடத்துல நிறைய சொத்துக்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் 8ஆம் இடம் தான். இந்த ராசிநாதனும் வக்கரம் பெறும்போது கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அஜீரண கோளாறு, அதே மாதிரி ஒழுங்காக டைஜஷன் ஆகாத பித்தப்பை, ஜீரணப்பை, இதெல்லாம் பிரச்சனை. லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் ஜென்ரலாகவே, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் ஜென்ரலாகவே இருக்கும். அவையெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் இந்த சனி வக்ர நிவர்த்தியால் ஏற்படுகிறது. ஹெல்த் நல்லாகுது. கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே பருமனாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது ஒபிஸ் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. என்னன்னே தெரில சார், உடம்பு ஒபிஸ் ஆகிட்டே போகுது. முன்ன பார்த்தீங்கன்னா எனக்கு சாதாரணமாக இருந்தது ஒபிஸ், இப்போ அதிகமாக இப்போ எங்கேயோ போயிடுச்சு அந்த ஒபிஸு. இந்த ஒபிஸ் ப்ராப்ளம் சரியாகும்னா என்ன செய்யணும்? அப்போ ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ஓட்டப்பந்தயம், அது மாதிரிலாம் சொல்லணும், மராத்தான் ஓடுறது, இது போன்ற ஆக்டிவிட்டியில் உங்களை இன்வால்வ் பண்ணிப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய பயிற்சி, உடல்நலத்தை மேற்பட்ட கொண்ட பயிற்சியினால் உடம்பு சரி பண்ணிக்கிறீங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது
அதே மாதிரி 2ங்கிறது தனவரவுங்கிறதுனால பணம் தரக்கூடிய புதிய புதிய விஷயங்களை நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. புதிய புதிய விஷயங்கள். ஏற்கனவே ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன் சார், அது நல்லபடியாக தான் சார் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது, புதுசாக ஒரு ட்ராக்கில் போய் பண்ணலாமான்னு எனக்கு தோணுது சார். அந்த புது ட்ராக்கில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த ட்ராக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார். இந்த புது ட்ராக்கு நான் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகள், இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார். அடுத்ததாக இந்த சனி பகவான் தருகின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி தரும் ஒரு அற்புத பலனாக இந்த நான் சொன்ன பாருங்க 11ஐ பார்ப்பதால் புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அதுவும் விஐபி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்களுடைய குணங்கள் நமக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உயர்ந்த ரக நண்பர்கள் நம்மக்கிட்ட வராங்க. அதே 11ஆம் இடத்தை சனி பகவான் வந்து இது பண்ணும்போது மாமனாரோட சப்போர்ட் என்பது கிடைக்கிறது. 2ஆம் இடத்து சனி பகவான் நிறைய பணத்தை தரார். அதே நேரத்தில் உணவுனால வந்த பிரச்சனை, ஃபுட் பாய்சன் சில பேருக்கு ஆகிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறார். வாழ்க்கையில் 2, 3, 4 4ஆம் இடத்தை சனி பார்த்துட்டார். ப்ரமோஷனே இல்லாமல் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கிறது. நான் சீனியர் இன்ஜினியராக எத்தனை நாளாவது சார், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் சார் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்டா சார். இதெல்லாம் சரியாகிறது. அப்போ ப்ரமோஷன் என்பது வருகிறது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இது வந்து ஆயுள் பாவம் சரியாகிறது. கிடந்த நகைகளை மீட்டுறீங்க. நீங்கள் அடமானம் வச்ச நகைகளெல்லாம் நீங்கள் மீட்ட போகிறீங்க. இதெல்லாம் ஏற்படுகிறது சனி பகவானுடைய அற்புத பார்வையினாலே. இது அத்தனை ஒன்றுனா வருகிறது. ஸோ அடுத்ததாக இந்த சனி தரும் அற்புத பலனாக இந்த 6ஆம் பார்வையை சொல்லலாம், 7ஆம் பார்வையை சொல்லலாம். 8ஐ தொடர்ந்து 11ஆம் இடத்தை பார்த்து புதிய நண்பர்களை தெரிவிக்கிறத சொல்லலாம். லாபத்தை சொல்லலாம். நான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் ஒரு 10 ரூபா தான் லாபம் கிடைக்குது. புதிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு 2 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். 12 ரூபா போட்டால் நல்லா ஓடும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த லாபம் என்பது அதிகரிக்கிறது. ஸோ சரி, எல்லோரும் ஜெயித்தாலும் ஜெயிக்கிறது இல்லை. ஒரு ஃபீஸை நீங்கள் ஏற்றி பாருங்கள். எல்லோரும் ஒரு கடையில் ஒரு பொருளோட விலை 300 ரூபா, 350 ரூபா வச்சா ஓடுமா? சில பேருக்கு ஓடும், சில பேருக்கு ஓடாது. ராசி தான், அந்த நேரம், அந்த டிமாண்டு. ஸோ அந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது டிமாண்டை கிரியேட் பண்ணுறார் மார்க்கெட்டில். அந்த பொருள் உங்கள்கிட்ட தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காதுங்கிற நிலைமையை உருவாக்குறார். ஸோ வரிசையாக புக்கிங் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உண்டாக்குறார். இதெல்லாம் சனி தரும் அற்புத பலன்கள். சனி பகவான் இந்த 11ஆம் இடத்தை பார்க்கையிலே இதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் நிறைய புக்கிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த புக்கிங்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய என்ன பொருள் செஞ்சாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் டெலிவரி கடை வச்சுருக்கேன் சார், நான் சாப்பாடு கடை வச்சுருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் புக்கிங்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த டிஜிட்டல் மூலியமாக உங்களுக்கு பணம் வருவதற்கான வழிகளை கும்பராசிக்காரர்கள் சூஸ் பண்ணுறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற டிரைவர்ஸாக இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வச்சுருப்பீங்க, லாரி டிரைவர்ஸாக இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லாம் கூட நல்ல நேரம். இந்த சனி வக்ர நிவர்த்தியாகி 4ஆம் இடத்தை பார்ப்பது மிக அற்புதமான யோகங்களை தருகிறது. அப்போ கும்பராசிக்காரர்கள் கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.